வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னா என்ன, அதை எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாட் இஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்? எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் ஆகுது, அல்லது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான செலவுகள்லாம் ஆகுது அப்படிங்கிற காஸ்ட் காம்பனண்ட் தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அதாவது மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட். அதாவது மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னன்னா வித்தவுட் த ரா மெட்டீரியல் வி cannot ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியலை கன்சியூம் பண்ணுறோமோ அதெல்லாம் மெட்டீரியல் காஸ்ட்னு நம்ம சொல்லலாம். லேபர் காஸ்ட், கண்டிப்பாக லேபர் எஃபர்ட் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் ஆர் சேலரி தான் வந்துட்டு லேபர் காஸ்ட். அதர் தென் த மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ தோஸ் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டை நம்ம இன்னும் எப்படி வந்து ஃபர்தராக கிளாசிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். லேபர் காஸ்ட் அப்படிங்கிறத டைரக்ட் லேபர் காஸ்ட் அண்ட் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்னு கிளாசிஃபை பண்ணலாம். எக்ஸ்பென்சஸை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கிளாசிஃபை பண்ணலாம். இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம இன்னும் ஃபர்தராக கிளாசிஃபை பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ்ன்னு நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். அதாவது மெட்டீரியல் தட் ஆர் டைரக்ட்லி ஐடென்டிஃபையபிள் டு த ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய, அதாவது மூலப்பொருளாக இருக்கக்கூடியது தான் வந்துட்டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டேபிளை நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வுட்டு தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ₹800 வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டிருக்கு ஒரு டேபிளை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ₹800 தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ வுட் இன் த ஃபர்னிச்சர், கார்மெண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அங்கே கிளாத் தான் வந்துட்டு மூலதனமாக இருக்கும், அதாவது மூலப்பொருளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட். இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மூலப்பொருளாக இருக்காது, பட் இன்டைரக்டாக வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் ஃபார் மெஷின்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் தான். டைரக்ட் லேபர் காஸ்ட், அதாவது தோஸ் ஹூ ஆர் டைரக்ட்லி என்கேஜ்டு இன் கன்வெர்ட்டிங் த மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு கூட்ஸ், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர்ஸ் அல்லது டைரக்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு டேபிளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக ஒரு லேபருக்கு ₹500 பே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ₹500 இஸ் அ டைரக்ட் லேபர் காஸ்ட். மெஷின் ஆப்ரேட்டர் அல்லது கார்பெண்டர் மேக்கிங் ஃபர்னிச்சர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் கேட்டகரியில் தான் வருவாங்க. இன்டைரக்ட் லேபர், அதாவது எம்ப்ளாயீஸ் வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இன்டைரக்ட் சப்போர்ட் தான். ஸோ அவங்க எல்லாமே இன்டைரக்ட் லேபர் கேட்டகரியில் தான் வருவாங்க. உதாரணத்துக்கு சூப்பர்வைசர் சேலரி, செக்யூரிட்டி ஸ்டாஃப் சேலரி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் சேலரி, இவங்க எல்லாமே இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ டைரெக்டாக ஐடென்டிஃபையபிளாக இருக்கக்கூடிய செலவுகள் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்கு வந்து ராயல்ட்டியாக வந்து ₹50 பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ராயல்ட்டி பெய்டு பர் யூனிட் ப்ரொடியூஸ்டு அல்லது ஸ்பெஷல் டிசைன் சார்ஜஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காது, ஒன்லி இன்டைரக்ட் சப்போர்ட் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரி ரெண்ட். ஃபேக்ட்ரி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான், பட் இது எல்லாமே நம்மளால் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. பட் டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், அதாவது இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸே நான் இன்னும் ஃபர்தராக வந்து ட்ரில் டவுன் பண்ணியிருக்கேன். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், அதாவது இவங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, பட் டைரெக்டாக வந்துட்டு ப்ராடக்ட்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷின் டெப்ரிசியேஷன், ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸில் தான் கிளாஸிஃபை பண்ணணும்.
தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், அதாவது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி அல்லது ஆஃபீஸ் ரெண்ட் அல்லது ஆடிட் ஃபீஸ், இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸில் தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், அதாவது காஸ்ட் தட் ஆர் இன்கர்டு டு மேக் எ சேல் ஆஃப் தட் ப்ராடக்ட் ஆர் டு டெலிவர் த ப்ராடக்ட் டு த கஸ்டமர்ஸ், எல்லாமே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் தான் கவர் ஆகும். எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன் சேலரி, இதெல்லாம் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லலாம். சேல்ஸ் கமிஷன், அது செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லலாம். வேர்ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் தான் கவர் ஆகும். தென் ஃப்ரைட் அவுட்வர்டு, இதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் தான் கவர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த சேனலை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எனக்கு தேவை. தேங்க்யூ.